இந்த காணொலி பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வேல் கணேசன், ஃபவுண்டர் ஆஃப் எல்சிஎல்டி. நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன தலைப்பு நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம ஆள் மனது வாழ்வை நோக்கி நகர்கிறது அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்க போறோம். நம்மளுக்கு முக்கியமா வந்து மன அமைதி வேணும், மனநலம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்க எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 90% வந்து மனநலத்துக்கான அடிப்படை வந்து அதுக்கான செயல்பாடுகள் வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி வந்து சப்கான்சியஸ் மைண்டோட நம்ம ஒரு நல் இணக்கத்துல போனோம் அப்படின்னா என்ன வேணுமோ அதை போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம ஒரு நிலம் மாதிரி ஒரு கத்தரி வேணுமோ கத்தரி போட்டு அதை பராமரிச்சா அதுக்கு நம்பிக்கை எண்ணங்கள் கொடுத்தா அதுக்கான செயல்பாடுகள் வந்து வந்து நம்ம கத்தரிக்காவோ தக்காளி விதையோ ஒரு பூவோ என்னவோ நிலத்துல போட்டு நினைப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆழ்மனத்தோட நல்லிணக்கம், அதுதான் நல்லிணக்கம். அந்த நிலத்துக்கு வந்து உண்டான இயற்கை உரங்கள் போடாம நல்ல செயற்கை உரங்களை போட்டு அதெல்லாம் போட்டு நிலத்தை மலட்டு தன்மையை நம்ம இட்டு வந்துட்டோம் அப்படின்னா நிலத்துல எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் மறுசுழற்சி வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் இயற்கை உரங்கள் போட்டுதான் நம்ம பண்ணோம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். நல்லிணக்கன்றது அதுதான். அப்ப நல்லிணக்கமா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு தாட்ஸ் நம்ம ஆழ்மந்து கொடுக்குறப்ப அப்ப நம்ம மனநலம் வந்து பாதுகாக்கப்படும், நம்ம இருக்கோம். இன்னைக்கு நிறைய நம்ம 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 பெற்றோர்களோ நம்ம ஆசிரியர்களோ நம்ம நண்பர்களோ யாரை வேணா பாருங்க, சப்கான்சியஸ் மைண்ட்னா தெரியும். ஆனா அது அது முழுசா பத்தி அதை நம்ம பத்தி நான் படிச்சிருக்க மாட்டோம், அதை நம்ம வந்து உணர்ந்திருக்க மாட்டோம். அப்படி நம்ம சப்கான்சியஸ் மைண்டை பத்தி தெரியாம வாழ்றவங்க வந்து ஒரு குறுகிய கால வட்டத்துக்குள்ளதான் அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பெரும்பாலும் வந்து விஞ்ஞானிகள் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அனலைஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் பவர் பத்தி தெரியாதவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம இந்த வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நம்ம இன்பமாகவும் நல்ல பொருளாதாரத்தோட நல்லா வாழ்றதுக்கு தான் நம்ம ஆள் மனசே நம்மளுக்கு சொல்லுது. அப்ப அந்த நல்ல ரொம்ப வறுமையில இருக்கிற ரொம்ப இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு தொழில் நடக்காம இருக்கேன் ஏதோ ஒரு சிக்கல் இருந்தாலுமே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய தத்துவமே வந்து நாம நல்லா நீங்க வாழணும். அப்ப நீங்க வந்து அதுக்கான உணர்மனம் தயார் பண்ணா அதுக்கான வேலைகள் இங்க நடக்கும். அதே மாதிரி வந்து மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்துறதும் உதவி செய்யறதும் இந்த மாதிரி வந்து செயல்பாடுகள்லாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் செயல்படும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மூளைகள் மைண்ட் செட் இருக்கு இல்லையா, கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் வந்து மூளையோட ஃப்ரண்ட் முன்பாகமானது வந்து புறநிலை செயல்கள் தான். அந்த பொருளை நம்ம எடுக்கணும், இல்லைங்க சட்டை போடணும், ஒரு இந்த மாதிரி வேலைகள்ல வந்து நம்ம புறமனது மூலியமா நம்ம கான்சியஸ் மைண்ட் மூலியமா செய்யப்படும். அக வேலைகளை வந்து செய்யறது சப்கான்சியஸ் மைண்ட். நம்ம ஏற்கனவே உடலின் பாகங்களை இயங்க வைக்கிறது வந்து சப்கான்சியஸ் மைண்ட். அது வந்து நம்ம அங்கிருந்து நம்ம செய்யறோம். அதே மாதிரி நம்ம உண்மையிலே ஒரு வெற்றிகரமான மனிதரா மாறணும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதரா நம்ம மாறணும் அப்படின்னா சரியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்கிறதுக்கு முதல்ல நம்ம கத்துக்கணும். தாட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப அந்த தாட்ஸை வந்து அறிவியல் பூர்வமா நம்ம சிந்திக்கிறதுக்கும் சரியா சிந்திக்கிறதுக்குன்னா அந்த தாட்ஸ் சரியா இருந்தா மற்றது எல்லாமே சரியா போயிடும். தாட்ஸ் நம்மளோட எண்ணங்கள் சரியா இருந்தா நம்ம வாழ்க்கைய வந்து ரொம்ப அருமையா மாறும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும். இதுல வந்து அடுத்து வந்து என்ன விஷயம்னா, நம்ம இதுல இருக்கிற உண்மையை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அளவில்லாத ஒரு சக்தி கூட நல்ல ஒரு பெருவாழ்வு வாழ்றதுக்கு நம்ம தயாராகிட்டு நம்ம தயாராகட்டும்னு அர்த்தம். அதனால வந்து இந்த சக்தி வந்து நம்ம முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும். அறியாமையில் இருந்தாலும் சரி நம்ம கற்பனையில் இருந்தாலும் சரி அதை நம்ம முழுசா நம்பிட்டோம்னா அந்த வேலையை வந்து சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம செஞ்சு கொடுத்துறோம். அறியாமையில அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரும்பாலும் கடன் பிரச்சனை நம்ம சிக்கலாகிறதுக்கு காரணம் பணத்தை வந்து எப்படி கையாளாம ஆள்றது அப்படின்னு நிர்வகிக்க தெரியாம வந்து நம்ம சிக்கல்ல மாட்டிக்கணும். அப்ப அது அறியாமை தானே. அப்ப அந்த அறியாமையை வந்து
நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த அறியாமை தான் உண்மைன்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டா நாளைக்கு வந்துடும். ஸோ அந்த பொருள் போட்டா அது நடத்துவோம். இப்படி அறியாமையில நம்ம ஒரு பெரிய பணத்தை எடுத்து 1,00,000 இல்ல ஒரு 50,000 எடுத்து சிறுகு சிறுகு நம்ம செலவு பண்றதோ, இல்ல வட்டிக்கு வாங்கி செலவு பண்றதோ, லோன் எடுத்து செலவு பண்றதோ, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் அறியாமை நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விளைவு தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து என்ன அறியாம வந்து கற்பனைங்கிறது வந்து எல்லா விதமான தடையிலையும் நம்மள வந்து இழுத்து போயிட்டே இருக்கு. நம்மள வந்து எல்லா விதமான தடையிலையும் இழுத்து போகக்கூடிய ஒரு இது வந்து அறியாமை இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பெரும் குற்றமே வந்து அறியாமையா தான் சொல்லப்போம். அறியாமையில தான் நிறைய துன்பங்கள் இந்த நாட்டுல நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் கூட்டுக்கலவையே நம்மளுடைய வாழ்க்கை தான். நம்ம எண்ணங்களோட கூட்டுக்களவு தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சொல்றோம். அப்ப நம்ம எண்ணங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னா எதிர்மறை எண்ணத்தை வந்து நேர்மறையா மாத்தினா மட்டும்தான் வந்து நம்மள வந்து வெற்றி அடைய முடியும். அப்ப எதிர்மறையான எண்ணம் என்ன அப்படின்னா, சோ நம்ம ஒரு இருட்டான வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுல வெளிச்சம் வரணும் அப்படின்னா ஒரு மெழுகுவத்தி கேண்டில் ஏற்றி வச்சா வெளிச்சம் வரும். இது நேர்மறை. அதே மாதிரி வந்து ஒரு குளிர்ந்த நீருக்கு வந்து குளிர்ந்த நீரை வந்து ஒரு குளிரான ஒரு சூழல்ல வந்து வெற்றி கொள்ளறதுக்கு ஒரே வழி நம்ம வெந்நீரை நம்ம குளிப்போம். இது அது நேர்மறை, எதிர்மறை. அதே மாதிரி நம்ம நல்லதை உறுதி செஞ்சா கெட்டது மறந்துடும். நல்லதை உறுதி செஞ்சா நான் முன்னேறுவேன். உறுதியா நான் முன்னேறுவேன். நான் சக்சஸ் தான் பிறந்திருக்கேன். ஐ கேன் டூ இட். என்னால முடியும். ஐ எம் த பெஸ்ட். நான் தான் இருக்கிறதுல பெஸ்ட். என்கிட்ட ஒரு பவர்ஃபுல் நல்ல ஒரு பவர் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல தான் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு தொடங்குது. அதனால வந்து நம்ம ஆள் மனது வந்து ஒரு பெருவாழ்வை நோக்கி நம்ம சப்கான்சியஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் லைஃப் நோக்கி தான் நம்ம போறதுக்கு நம்மள சொல்லுது. நம்ம அறிவியல் பூர்வமாகவும் சரியாகவும் சிந்திச்சு அதை உண்மை நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கான செல்ஃப் அஃபர்மேஷன் பயிற்சியை கொடுத்து அடுத்து இமேஜினேஷன் கற்பனைன்ற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலைக்குள்ள போனோம் அப்படின்னா உறுதியா நம்ம நினைச்சது நம்ம கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட அடுத்தடுத்த படிநிலைகள்ல வந்து நம்ம நேரடியாக சந்திச்சு ஆஃப்லைன் கிளாஸ்ல சந்திக்கும் போது நம்ம பேசலாம். இந்த காணொலி பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.